கஜ்ரா ட்ராயிங் சொல்யூஷனில் அவிவா E3Dயில் 10 வேல்யூம் நாங்கள் கவர் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட் சாப்டர் வந்துட்டு எக்யூப்மெண்ட்னா பிளான்ட்டில் இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இது நாசல், இது சப்போர்ட், இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பைப்பிங்கில் நாசல் டு நாசல் பைப்பை வச்சு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலான்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. தேர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல்னால் ஸ்டீலை வச்சு ஸ்ட்ரக்சரல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வாலு, ஃப்ளோரு, இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது நீங்கள் ஸ்ட்ரக்சரலில் வந்துடும். அப்புறம் வந்துட்டு அடுத்த சாப்டர் எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு வந்துட்டு கேபிள் வே, எலக்ட்ரிக் வே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது சொல்லிடுவாங்க. HVACயில் வந்துட்டு அடுத்த சாப்டர் அதில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கும் இல்லையா, அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட் இந்த பைப்பிங்கில், எக்யூப்மெண்ட்டில், எலக்ட்ரிக்கலில், அப்புறம் வந்துட்டு HVACயில் வந்துட்டு நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு ஹேங்கர் அண்ட் சப்போர்ட் எப்படி கொடுக்குறதுன்றது உங்களுக்கு வந்துட்டு ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தது ரிப்போர்ட். இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ண ஒர்க்கில் வந்துட்டு எத்தனை மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த பைப்பிங்குக்கு இவ்வளோ திக்னஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பைப் உங்களுக்கு தேவைன்றது ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஓவராலாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஸ்பாய்லர், அப்புறம் ஐசோட்ராஃப்ட். ஸ்பாய்லர்ன்றது வந்துட்டு அதுவே வந்து வெல்டிங் மாதிரி தான். அதுக்கான அர்த்தம் வெல்டிங் பண்ணுற மாதிரி தான். ஐசோட்ராஃப்ட்ன்றது வந்து பைப்பிங் வந்துட்டு நீங்கள் 3Dயில் பார்க்குற மாதிரி 3D டைமென்ஷனில் நீங்கள் பார்க்குறது, பைப்பிங் மட்டும் 3D டைமென்ஷனில் பார்க்குறதுக்கு ஐசோட்ராஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து டிராஃப்ட். இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ண எல்லா ஒர்க்கு 3Dயில் நீங்கள் அவுட்புட் பார்க்குறது டிராஃப்ட். அதில் வந்து நீங்கள் 3Dயில் அவுட்புட் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு அடுத்த சாப்டர் ஃபைனலாக வருது வந்துட்டு கமாண்ட். இதெல்லாமே நீங்கள் இவ்வளோ தூரம் மேனுவலியாக பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணிவிட்டு. கமாண்டில் வந்துட்டு யூஸிங் கமாண்ட்ஸ் எப்படி இது நீங்கள் பண்ணலான்றத கமாண்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாமே கஜ்ரா ட்ராயிங் சொல்யூஷனில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க.